எல்லோருக்கும் வணக்கம். ஹெவி ஃபால். அ ஆனா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ குடுத்த லெவல் இருக்குல்ல, நான் இங்கேருந்து வந்து கீழ போலாம் சான்ஸ் ஓகேங்களா? ஸோ அதே மாரி மேலயும் போலாம். இதுதான் ரேஞ்ச் நமக்கு. வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ரேஞ்சுக்கு வந்து கரெக்ட்டா ஃபுல் ரேஞ்சுக்குள்ள ஆல்மோஸ்ட் எத்தன எவ்வளோ பாயிண்ட் கிட்ட 300 பாயிண்ட் 250 பாயிண்ட் கிட்ட பார்க்க. அதே மாரி நம்மளோட அ நம்மளோட ரேஞ்சும் வந்து இதான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது இன்னைக்கு மார்க்கெட்டே இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா ஆப்ஷன் இன் த சென்ஸ் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா என்ன ஆயிருக்கும்? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு ஈவன் மூவ்ல இருந்தது திடீர்னு பெரிய trend. இது வந்து ஆல்மோஸ்ட் என்கல்ஃபிங் ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க என்கல்ஃபிங். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி நீங்க இங்க பாருங்க. நம்மளுடைய இஎம்ஐயே நெருங்கிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய. இங்க இருக்க கேப் நிறைய இருக்குது. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா கேப் கம்மியாகிடுது. இந்த டிஸ்டன்ஸ் நீங்க பார்த்துட்டே இருங்க. கேப் குறையிறது. ஏன்னா இதே மார்க்கெட் ஏதோ சொல்ல வருது அப்படின்னு. சரிங்களா? இப்ப பாருங்க. இங்க இருக்க டிஸ்டன்ஸ் பாருங்க. கிட்டத்தட்ட 2.5 பாயிண்ட் கிட்ட டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸ் பாருங்க. 2 பாயிண்ட் கிட்ட. அதே மாதிரி 2 பாயிண்ட் கிட்ட. அதே மாதிரி இங்க இருக்க டிஸ்டன்ஸ் பாருங்க. 1.5 பாயிண்ட் கூட இல்ல. இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ ஏறிட்டு போனதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் குறையுதுனாவே நமக்கு அடுத்த மார்க்கெட் டர்னிங் வருது. இது ஒரு மெத்தடு. மார்க்கெட் நம்ம ரிவர்ஸ் ஆகுறதுக்கு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கங்க. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல, இன்னைக்கு போட்ட என்கல்ஃபிங்ல ஆப்ஷன் பிரீமியம் எல்லாமே நமக்கு எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாமே இதை வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே 56 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி ஆயிரும். ஸோ அது கிட்ட இருக்கா இல்லையான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம எடுத்தது 24,550, 24,650, 20,400, 100, 20,000 ஸ்ட்ரைக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸில் நம்ம கொடுத்த இதையும் பாருங்க. ஸோ 335 எடுத்திருந்தா என்ன நடந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் 225 ஸ்டாப் லாஸ். இதில் ஒரு 227 ஸ்டாப் லாஸ் இருக்கு. இதில் வந்து ஆவரேஜ் பண்ணி 168 வச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. பட் ஒரு ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து 112 டச் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. இங்கேயும் 112 டச் பண்ணி கீழே போயிருக்கு. இது ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிறதுக்கான இருக்கு. நீங்க பாத்துங்க, உங்களுடைய எல்லா இதுவுமே வந்து லாஸ்ட்ல தான் இருந்திருக்கு. சரி, எல்லா டைம்லயும் எல்லாம் நடக்காதுல்ல. அதனால இந்த அது லாஸ். ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 7,100 லாஸ் ஆயிருக்கு. ஆனா இதே நேத்து பாருங்க, இத்தனை ஸ்ட்ரைக்லயே தேர் நடந்தது. ஆனா நேத்து பாருங்க, 3 ஸ்ட்ரைக் தான் நடந்துச்சு. ஆனா அதோட ப்ராஃபிட் அதிகமா. ஸோ இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணனால இதுதான் இந்த தொடர்பு. ஸோ நமக்கு டார்கெட் போயிட்டே இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு பாதுகாப்பு. இதுதான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அது எல்லாமே பேப்பர் ட்ரேட். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் நம்ம வந்து இதை பண்றோம். ஸோ முக்கியமாக அதை பார்த்து
எல்லாமே பேப்பர் ட்ரேடிங்ல தான் பண்ணி காட்டுறோம். இது எதுவுமே ரியல் ட்ரேடிங் கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா செல்லர்ஸ்க்கு வந்து லாபம். மார்க்கெட் இதுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லாபம். என்ன பாருங்க ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்க. 25,000 24 26,000 24,600 அவங்களுக்கு லாபம். ஸோ இதுதான் இப்போ பையர்ஸை பொறுத்தவரை என்னன்னா ஓவர் ட்ரேடிங்ல தான் நம்ம மாட்டுவோம். இது இங்கே போகுது அங்கே போகுது. கண்டினியூஸாக ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ ஸ்டாப் லாஸும் ஹிட்டு திருப்பி ரிவெஞ்ச் பண்ணுவோம். பட் திருப்பி ரிவெஞ்சில் கால் எடுத்தா அவங்க வந்து ஆகும். ஸோ இதுதான் இன்னையோட நிலைமை. பார்க்கலாம் இது அடுத்த நாளைக்கு எப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.